அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது என்பார்கள். தமிழ்நாடு அரசியல்ல அப்படிதான் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகிறது. தமிழக அரசியல் களத்துல பாட்டாளி மக்கள் கட்சியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒருவருக்கொருவர் எதிரும் புதிருமாக மோதி வரும் நிலையில காலங்கள் பல கடந்திருக்கு. இரு அமைப்புகளும் சாதி ரீதியாக தமிழ்நாடு முழுவதுமே வெவ்வேறு பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் வட மாவட்டங்கள்ல வன்னியர் இனத்தவர் இடையே பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலமாக கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்டு ஒரு பக்கம் அன்புமணியும் இன்னொரு பக்கம் மருத்துவர் ராமதாசும் தலைமையேற்று நடத்திட்டு வராரு. இருவருக்கும் இடையே சமாதான எல்லையை தாண்டி தற்பொழுது உச்சகட்ட மோதல்களும் நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த வகையில தான் மருத்துவர் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையே தொகுதி பங்கீடு மட்டும் முடிவு செய்ய வேண்டிய நிலையில இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் மருத்துவர் ராமதாஸ் ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற முடிவுல இருந்திருக்காரு. தற்பொழுது அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில இணைவதால மருத்துவர் ராமதாசுக்கு வேறு வழி எதுவும் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையே தான் ஏற்கனவே ஒரு முறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசிய நிலையில கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக திமுக மேலிடத்துல தொடர்பு கொண்டு மருத்துவர் ராமதாஸ் பேசியிருக்காரு. அப்பொழுது திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தனது விருப்பத்தை அவர் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் திமுக மேலிடம் இதற்கு மறுப்பும் தெரிவிச்சு விட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பு பலமான கூட்டணியாக இருந்துட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் அமைப்புக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய தலித் வாக்கு வங்கி இருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கைவிட முடியாது என்ற சூழ்நிலை திமுகவிற்கு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளர் மத்திய மந்திரி பியூஷ் கோயல் சென்னை வந்த நிலையில அன்புமணி தரப்பிலான கூட்டணி குறித்து பேசி முடிவு எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதன் மூலம் வட மாவட்டங்களிலும் வன்னியர்கள் சமுதாயம் வாழும் பகுதிகளிலும் அதிமுக கூட்டணிக்கு முழுமையான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. தற்பொழுது இதை கணக்கில் கொண்டுதான் திமுக தரப்புல ஏன் மருத்துவர் ராமதாஸை இணைத்துக் கொள்ள கூடாது என்ற ஆலோசனையும் நடைபெற்றுட்டு இருக்கு. ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் பல முறை திமுக மேலிடத்தை தொடர்பு கொண்டு எந்த முடிவும் எடுப்படாத நிலையில தான் தற்பொழுது மருத்துவர் ராமதாஸை இணைத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து தீவிர ஆலோசனைகளும் நடைபெற்றுட்டு இருக்கு. இது தொடர்பாக திமுக அமைச்சர் ஏவா வேலு தீவிர முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணியை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வராரு. அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எந்த காரணமும் கொண்டும் இழந்துவிடக் கூடாது என்பதில் திமுக மிக கவனமாகவே இருந்துட்டு இருக்கு. எனவே இது தொடர்பாக திருமாவளவனிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுட்டு இருக்கு. திருமாவளவன் சமாதானம் ஆகிவிட்டால் மருத்துவர் ராமதாஸை திமுகவுடன் இணைத்துக் கொள்ளலாம் என முதல்வர் தரப்புல ஆலோசனைகளும் நடைபெற்றுட்டு இருக்கு. மருத்துவர் ராமதாஸை திமுகவில் இணைத்துக் கொள்வதன் மூலம் வன்னியர்கள் ஓட்டை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை தக்க வைத்துக் கொள்ளலான்னு திமுக மேலிடம் கருதுகிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் வட மாவட்டங்கள்ல மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கலான்னு முடிவு செய்யப்பட்டதாக சொல்கின்றார்கள். இதே சமயத்துல அன்புமணிக்கு மாம்பழ சின்னம் கிடைத்துவிடக் கூடாது என்பதில் மருத்துவர் ராமதாஸ் மிக தீவிரமாக செயல்பட்டு இருக்காரு. அந்த வகையில தான் தேர்தல் கமிஷனிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய தேர்தல் சமயத்துல மாம்பழம் சின்னம் அன்புமணிக்கு கிடைக்காது, ராமதாசுக்கும் கிடைக்காது என்கின்ற சூழ்நிலை ஏற்பட இருக்கு. அந்த வகையில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கலாமா என்ற ஆலோசனையும் நடைபெற்று வருது. இது இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனிப்பட்ட சின்னம் கிடைக்குமானால் ஆட்சேபனை தெரிவிக்கவும் திமுக தயாராக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சம்மதம் தெரிவித்துவிட்டால் திமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியாக சேரும் என உறுதியாக தெரிகிறது. அதே சமயம் அன்புமணி ஒரு பக்கமும்
ராமதாஸ் ஒரு பக்கமும் தேர்தல் களத்தில் குதிக்கும் பொழுது வட மாவட்டங்களில் அடிதடி மோதல்கள் ஏற்படலாம் என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக இருந்துட்டு இருக்கு. தற்போதைய சூழ்நிலையில அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியுடன் இணைந்து விட்டால் ராமதாஸ் தரப்புல வேறு கூட்டணிக்கான முகாந்திரம் எதுவும் கண்ணுக்கு எட்டிய தொலைவில் கிடையாது. எனவே அவர் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது என்பது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே வருகின்ற 29ஆம் தேதி சேலத்துல ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்துல கூட்டணி குறித்து மருத்துவர் ராமதாஸ் தகவல் தெரிவிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.